அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறது இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 என்னன்னா பொண்ணு பார்க்க போனீங்க? பொண்ணு எப்படி உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்களா? ஏய் விஜய் சும்மா இருடா. என்ன விஜய், அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லி இழுக்கிற? அவன் எதுவும் உன்கிட்ட சொன்னானா? ஐயோ இல்லம்மா, எல்லாரோட லைஃப்லயும் இப்படிதான் ட்ரீம் கேர்ள் இருக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அதே மாதிரி அண்ணனோட ட்ரீம் கேர்ள் மாதிரி அந்த பொண்ணு இருந்துச்சான்னு கேட்க வரேன். ஓ அப்படியாப்பா, சாரிப்பா விராட். அம்மா உன்னை அங்கே கூட்டு போய் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல. நீ வரலன்னு தான் சொன்னேன், நான் தான் உன்னை மேலும் மேலும் கம்பல் பண்ணி கூட்டு போனேன். என் ஃப்ரெண்டு சீதா கம்பல் பண்ண போய் தான்ப்பா உன்னை அங்கே கூட்டு போக வேண்டியதா ஆச்சு. என் ஃப்ரெண்டு நல்ல குணம்தான், அவள் ஓவராக மேக்கப் பண்ணுவா, இருந்தாலும் குடும்பத்தை அனுசரித்து போகிற குணம்தான்ப்பா அவள். ஆனால் அவள் பொண்ணு அப்படி. பரவாயில்லம்மா, இட்ஸ் ஓகே. நீங்க ஏமா ஃபீல் பண்றீங்க? அந்த பொண்ணு வளர்ந்த கலாச்சாரம் அப்படி, அது மாதிரி அந்த பொண்ணு நடந்துக்குது. அதுக்கு நீங்க என்னமா பண்ணுவீங்க? இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பொண்ணு பார்க்க கூட்டு போய் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஓகே பரவாயில்லம்மா. வீராத்தனா, நீயும் அந்த பொண்ணும் தனியா பேசணும்னு போனீங்களா? அங்க என்ன பேசுனீங்க? ஏன் மருதா? இல்ல பரமத்துல நீ சிரிச்சுக்கிட்டு வந்தா அந்த பொண்ணு மிளகாவை கடிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுட்டு வந்துச்சே, அங்க என்ன நடந்துச்சோன்னு என்னால இமாஜின் பண்ணவே முடியலண்ணா. வீராத்தனா, நீ சிரிச்சத பார்த்தா அந்த பொண்ணு பாரின் கலாச்சாரப்படி உன்கிட்ட ஏதோ நடந்துக்கிட்டோ? ஒன்னும் நடக்கல மருதா. அவங்க மனசுல என்னெல்லாம் ஆசை இருந்தோ அதெல்லாம் சொன்னாங்க. நான் என் மனசுல என்ன ஆசைலாம் இருந்துச்சோ அதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அது நான் சொன்னது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க சொன்னது எனக்கும் பிடிக்கல. சரி ஓகேன்னு வந்துட்டோம். ஏப்பா விராட், அந்த பொண்ணோட பிஹேவியரே சரியில்லாத மாதிரி இருந்துச்சுப்பா. உன்னை எதுவும் ஹார்ட் பண்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டா? இப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுச்சு. நேருக்கு நேரா சொல்லிட்டு நான் வந்துட்டேம்மா. பிரார்த்தனா, உன் ட்ரீமே வேறையாச்சே, அப்புறம் எப்படி உனக்கு இந்த பொண்ணு செட் ஆகும்? அமிர்தா, அண்ணன் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஃபாரின் பொண்ணுனாலே மாடலா தான் இருப்பா. பொண்ணு ரொம்ப சூப்பரா இருந்துச்சோ? என்ன பொண்ணு சூப்பரா, அடி போலி, கிளாமர், பக்கா கிளாமர். நீ மட்டும் வந்தான்னு வச்சுக்கோ, உனக்கு 1 லிட்டர் ஜொல்லு வெடிஞ்சிருக்கும். அவ்வளவு கிளாமர், நீ தான் மிஸ் பண்ணிட்ட. ஐயோ, இந்த மாதிரி கிளாமர் பொண்ணு பார்க்கல எனக்கு ரொம்ப பிடிக்குமே, மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போக முடியுமா? விஜய் சாருக்கு கிளாமரான பொண்ணு தான் பிடிக்குமோ? ஸ்கூல் பொண்ணுலாம் பிடிக்காதாங்க. ஸ்கூல் பொண்ணா? ஸ்கூல் பொண்ணு சின்ன பொண்ணு, சாச்சா. ஃபாரின் பொண்ணுலாம் கிளாமரான பொண்ணு. ஃபாரின் பொண்ணுங்க தான் நம்ம சைட் அடிக்கிறதுக்கு ஏத்தாப்புல ஈக்குவலா இருக்கும். நீலாம் ஒரு அண்ணன் அறிவு கட்டவன. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளை, சின்ன பிள்ளை, அதை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா? வெக்க இல்லையா? ஹே அமிர்தா, என்ன நீளுக்கு? நான் எங்க பள்ளிக்கூடத்து பிள்ளையெல்லாம் கட்டி பிடிச்சேன்? அப்பனா சாரு பள்ளிக்கூடத்து பிள்ளைய கட்டி பிடிக்கல, அப்படிதானே? ஆமா, நான் கட்டி பிடிக்கல. நான் கட்டி பிடிச்சதுக்கு உங்ககிட்ட அப்படி ப்ரூஃப் இருக்கா? இங்கே பாருடா, இதுல இருக்கிறது யாரு? இந்த போட்டோ எப்படி உன் போன்ல? இதை யார் போட்டோ எடுத்தா? யாரோ எடுத்தாங்க, எப்படியோ வந்தது. விஜய் அண்ணா, இதை நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணட்டா? அப்லோட் பண்ண டாக்டர் ஸ்கூல் பொண்ண கட்டி பிடித்தாங்கன்னு பிரபலமாயிருவீங்க. பண்ணட்டா? ஏ அமிர்தா ப்ளீஸ் அமிர்தா, இந்த போட்டோவை உடனே டெலீட் பண்ண அமிர்தா. நீ இப்படி பயப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் அந்த போட்டோவை அம்மாட்ட காமிக்கிட்டா? அமிர்தா டெலீட் பண்ணிடு அமிர்தா, ப்ளீஸ் அமிர்தா. நாளைக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம்ல, அப்போ நான் உனக்கு 2 பாட ட்ரெஸ் வாங்கி தரேன். ப்ளீஸ் அமிர்தா, அம்மாட்ட சொல்லாத, அடிச்சிடேன். அங்க பாருங்கம்மா, நம்ம அங்க உட்காந்துருக்கோம், நம்ம இருக்கிறதோட மறந்து 2 பேரும் குசு குசுன்னு பழக்கம் விட்டுட்டு கிடக்காங்க. நம்ம வீட்டில் அடிக்கடி சண்டை போடுறதும் இவிய 2 பேர் தான். அதே மாதிரி ரகசியமாக பேசுறதும் இவிய 2 பேர் தான். இவிய 2 பேருக்குள்ள என்ன ஓடுறதுன்னு தெரில. இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி பாசத்தை சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியலப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அமிர்தா என்னையும் அஜயையும் கொஞ்சம் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு என்கிட்ட அதிகமாக பேச மாட்டுக்கா. ஆனால் விஜயை மட்டும் அவசட்டு மாதிரி நினச்சிக்கிட்டுதா. அதனால அவள் மனசில் இருக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அலையிறா.
அதுவும் ஜாலியாக தானே இருக்கும், இருந்துட்டு போட்டும். என்ன மிர்தா, என்ன விஷயம்? நீ விஜய் கிட்ட போனை காட்டுறதும் விஜய் ஷாக்காய் பாக்குறதும் அப்படி என்ன பாக்குறீங்க? ஏன்னா அம்மா போன் கேட்டாங்க, அம்மாட்ட காமிக்கிட்டா? ஏ அமிர்தா, நான் உனக்கு 4 ட்ரெஸ் வாங்கி தரடி, ப்ளீஸ் சொல்லாத. அப்படின்னா ஓகே. அது ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ரோமியோ ஜூலியட் படம் ஒன்று அனுப்புனா, அந்த ஜோடியை பார்த்துட்டு அண்ணன் சாக்காகி வாயப்பழக்கான். அப்படித்தானே அண்ணா? ஆமாம்மா. அப்படின்னா உன் போன கூட அமிர்தா, அந்த ஜோடி எப்படி இருக்காங்கன்னு நானும் விராத்துமே பாக்குறோமே. ஏ கனி, வெளியே வா. வாங்கின கடத்துக்கு வட்டியும் கட்டுறதுல அசலும் தரதில்ல, இல்ல ஏமாத்துறான்னு பாக்குறியோ? வெளியே வாடி. எதுக்கு இப்படி வீட்டுக்கு முன்னாடியில வந்து கத்தி அசிங்கப்படுத்துறீங்க? என்னது அசிங்கப்படுத்துறோமா? தர வேண்டிய வட்டியை ஒழுங்கா தந்தா நாங்க ஏமா வீட்டு முன்னுக்கு வர போறோம்? ஐயா, இவெல்லாம் நான் வட்டி கரெக்டா தானே கட்டிட்டு இருந்தேன். இப்போ 2-3 மாசமா என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஹாஸ்பிட்டல் செலவு மருந்து செலவுன்னு கொஞ்சம் காசெல்லாம் செலவாயிட்டு ஐயா, அதான் வட்டி கட்ட முடியல. பார் கனி, உன் வீட்டு புராணத்தெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது. மாசம் வட்டியை தரேன்னு சொல்லி தானே பணம் வாங்கினா கை நிறையா. இப்போ காசை கீழே எடுத்து வை. ஏயா இப்படி வாய் கூசாம போய் சொல்றீங்க? நானும் அவங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கினேன். என் புருஷன் சண்டான தானே அவன் கை நீட்டி காசு வாங்குறான். அவன் வாங்கி வாயில போட்ட காசை நான் தானே என் மாசம் கட்டிட்டு வரேன். இப்படி என்ன வந்து தொல்லை பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏமா, அவரு உன் புருஷன் தானே? உனக்கு ஒரு குழந்தை இருக்கே, அந்த குழந்தை உன் புருஷனுக்கு பிறந்தது தானே? இல்லைன்னு சொல்லு, நாங்க இங்க வந்து சண்டை போட போறோம், நாங்க போயிட்டே இருக்க போறோம். ஏங்க இப்படி நாக்குல நரம்பு இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொம்பளை தனியா இருந்தா நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? வட்டி காசு தானே, நான் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு நான் எப்படியாவது கட்டிடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போங்க. ஹேடி தேகா, எங்க விழுந்த? இப்படி கால் வெளியில இப்படி உட்கார்ந்து கிடக்க? அம்மாச்சி, நடந்து வரும்போதுல கல்லு தட்டிட்ட அம்மாச்சி, அதுலதான் காலில் அடிபட்டுட்டு. ஹேடி தேகா, நீ கல்லு தட்டி தான் கீழே விழுந்தன்னு சொல்றதை என்னால நம்பவே முடியல. தரையில ஒரு எறும்பு போனா கூட அதை மிதிச்சிடக்கூடாதுன்னு பார்த்து நடப்ப. அப்படி போற உனக்கு எப்படி கல்லு தட்டுச்சு? அம்மாச்சி, எவ்வளவுதான் பார்த்து நடந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும் ஒரு நாள். அதே மாதிரி தான் நானும், நான் எவ்வளவுதான் பார்த்து நடந்தாலும் ஏதோ ஒரு கவனக்குறைவுல கல்லு தட்ட தானே செய்யும் அம்மாச்சி. அக்கா, அதான் நீ எவ்வளவு தூரம் சொன்னாலும் அம்மாச்சி நம்ப மாட்டதுல. நீ எப்படி விழுந்தன்னு அம்மாச்சிக்கு ஒரு ட்ரையல் காட்டுக்கா. எப்படி நான் தனியா விழ முடியும்? விழுறதுக்கு ஒரு வண்டி வேணுமே. எனக்கா வண்டியா? இல்ல ராதா, வண்டி ஒண்ணு ரோட்ல வரணும், நான் குறுக்க போற மாதிரி தடுமாறி கீழே விழணும்ல, அப்படிதான் விழுந்தேன். அதுக்கு தான் ஒரு வண்டி வேணுமேன்னு சொன்னேன். ஆமா, இது உங்க அண்ணன் ஆல்வினுக்கு மட்டும் தெரியட்டுமா? என்னமோ தங்கச்சிக்கு காலே உடஞ்ச மாதிரி தாம் தூம்னு துள்ளித்தான் அலைவான். அம்மாச்சி, உன் ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா? அண்ணங்கிட்ட எதையும் சொல்லிடாத, இது ஒரு சின்ன அடிதான், அதான் விட்டா 2 நாள்ல ஆறிடாமாச்சி. அக்கா, அண்ணனை நீ என்ன நினைச்ச? அம்மாச்சி சொல்லிதான் அண்ணனுக்கு இந்த உண்மை தெரியணுமா என்ன? அண்ணன் நம்ம சின்ன அசைவையும் நோட் பண்ற ஆளு. நீ லைட்டா காலை ஏந்தி நடந்தாலும் என்னன்னு கண்டுபிடிச்சிருவான் அவனே. அம்மாச்சி, வெளியா ஏதோ சத்தம் போடுற மாதிரி சவுண்டு கேட்கல? ஆமா அம்மாச்சி, கனியக்கா குரல் கேக்கு. கனியக்கா யார்கிட்ட போய் சத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க? ஆமா, கனி குரல் தான் கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா பேசுற மாதிரி தெரியல. யார்கிட்டயோ சத்தமா சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி இரு, நேகா நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மாச்சி இல்ல, நானும் வரேன். ஏய் நில்லு ராதா, நானும் வரேன். ஐயோ, கால் வலி வேற வலிக்குது, எப்படிதான் வெளியே போறதுன்னே தெரியலையே. காலு எவ்வளவு வலி வலிக்குது. நான் பாட்டு செவனேன்னு நடந்து வந்துகிட்டு இருந்தேன். தேவையில்லாம வண்டியில ஏறுன்னு சொல்லி இப்படி கொண்டு தள்ளிட்டானே அந்த கிருக்கேன். வரட்டும், நீங்கிட்ட அவனை போட்டு கொடுத்தாதான் நாளை பின்ன எங்கேயாச்சும் அவன் என்னை பார்த்தாலும் வண்டியில ஏறுன்னு சொல்ல மாட்டான். அப்புறமா 2 நாள் தான் டைம் தருவோம். 2 நாள்ல ஒழுங்கா வந்து வட்டியை கட்டாட்டி அப்புறம் நீ எங்க வீட்டுக்கு வந்துடணும். என்னது, உங்க வீட்டுக்கா? அம்மா, எங்க வீட்டுக்குன்னா எங்க வீட்டுக்கு தான். நீ வீட்டு வேலை தானே பாக்குறா, எங்க வீட்டுல வந்து வீட்டு வேலை பாரு. அப்புறம் உன் கடத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதுல கழிச்சிட்டு வா.
என்ன தம்பி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு கனிக்குட? என்னம்மா இவங்க பிரச்சனையை அப்படியே உங்ககிட்ட சொன்னா நீங்க இவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிருவீங்களா? இவங்க என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினாங்க, அதான் வட்டியும் கட்டல அசலும் தரல, அதான் என்னன்னு கேட்க வந்தோம். கேட்க வேண்டியதுதான் தம்பி, ஆனா அது கூட ஒரு முறை இல்லையா? இப்படியே ஆம்பளை இல்லாத வீட்டுல நீங்க கண்டதும் வந்து பேசிட்டு இருக்குதே. பாருங்கம்மா, நாங்க பணம் கொடுத்துருக்கோம் 2 லட்சம். அது ஒன்றும் எங்களுக்கு சும்மா வரல, வட்டிக்கு தானே வாங்கினாங்க. பணத்தை எடுத்து வைங்க, நாங்க ஏன் வந்து நிக்கின்னு பேச போறோம்? என்னையா திரும்பி திரும்பி அதையே சொன்ன என்ன அர்த்தம்? நான் ஒன்றும் கை நீட்டி உங்ககிட்ட பணம் வாங்கல. ஏன் குடிகார புருஷன் வாங்கின பணத்தை நான் எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டிட்டு தான் இருக்கேன். 2 மாசம் தான் கட்ட முடியல, அதுக்குன்னு நீங்க உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, எல்லாருமே 2 மாசம் எங்க காசை வச்சுக்கிட்டு இருங்க, நாங்க உங்களை பார்த்து விரல சப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த பாரு தம்பி, நீ எல்லாம் வட்டிக்கு விடுறதே தப்பு. இதுல அநியாயமா வட்டிக்கு விடுற. அவ என்ன சொல்லிட்டா? ஒரு 2 மாசத்துல பணத்தை தரேன்னு சொன்னா. கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் என்ன? என்னது அநியாயத்துக்கு வட்டி விடுறேனா? அநியாயத்துக்கு நான் அப்படி வட்டி விடுறேன்னா நீங்க எதுக்கு பள்ளி அடிச்சுட்டு வந்து எங்கிட்ட காசு வாங்க வரீங்க? இருக்கிறத வச்சுட்டு தின்னுட்டு ஒரு மூலையில உட்கார வேண்டியதானே கிளவி? பாருங்க, இன்னொரு தடவை எங்க பாட்டியை ஏதாவது சொன்னீங்கன்னா உங்க பல்ல கட்டிடுவேன். கிளவியாம அப்புறம் என்னம்மா, அவன் பாட்டி என்ன கொமரியா? அடுத்தவங்க பிரச்சனைக்கு முதல்ல மூக்க நினைச்சிட்டு வராங்க. அவங்க பாட்டியை ஓரமா இருக்க சொல்லு. எது அடுத்தவங்களா? அவங்க எங்க அக்கா. அவங்கள இன்னொரு தடவை அடுத்தவங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் நடக்கிறது வேற. என்னத்த நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இந்த பொண்ணை தான் அவங்க அக்கான்னு சொல்றாங்கல்ல, அப்போ இவங்க தர வேண்டிய காசை அவங்ககிட்ட கேட்டுருவோம். அவங்ககிட்ட கேளுங்க அண்ணத்த. சரிம்மா, அப்படின்னா இவங்க வாங்கியிருக்க வட்டியும் பணத்தையும் சேர்த்து நீ கட்டுமா. உனக்கு தான் இவங்களை திட்டினா உனக்கு ரோசம் வருதே. என்னையா உங்ககிட்ட கடன் வாங்கினது எவனோ அவன் என் கடத்துல தாலி கட்ட போய் அந்த கடத்தெல்லாம் நான் அடைக்க வேண்டியதா இருக்கு. இவங்க கிட்ட ஏன்பா கடத்தை கேக்குறீங்க? இவங்க ஏன் அடைக்கணும்? என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவங்க தானே உங்களை உரிமையோட எங்க அக்கான்னு சொன்னாங்க. அப்புறம் அக்கா கடத்த தங்கச்சி தானே அடைக்கணும், அடைக்க சொல்லுங்க. இந்த பாருங்க தம்பி, ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து அவகிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்காதீங்க தம்பி. அவ கையில எப்ப காசு கிடைக்குதோ அப்போ வந்து வட்டியை கட்டுவா. போங்க. இந்த பாருங்கம்மா, வந்து சத்தம் போட்டுட்டு போனோன்னு தான் நாங்க வந்தோம். ஆனா அங்க நடந்ததை பார்த்தா எங்களால அப்படிலாம் போக முடியாது. ஒண்ணு பணத்தை முழுசா கீழே வைக்க சொல்லுங்க, இல்லாட்டி எங்களுக்கு அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ண சொல்லுங்க. உங்க கடன் அடையத்தையும் எங்க 3 பேர் வீட்லயும் வேலை பார்க்க சொல்லுங்க. அப்படின்னா நாங்க கிளம்புறோம். சைன் பண்றாங்களா இல்ல பணத்தை எடுத்து வைக்கிறாங்களா உடனே சொல்ல சொல்லுங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நான் உழைச்சு உங்களுக்கு தானே கரெக்டா வட்டி கட்டிட்டு இருக்கேன். நான் திங்குற பணத்தோட நான் வட்டி கட்டுற பணம் தாயா அதிகமா இருக்கு. ஏன் திரும்பி வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? வருமா, இப்படி அழுறதெல்லாம் பார்த்து அசடுற ஆளுக்க நாங்க கிடையாது. பொண்ணு நீ அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணு, இல்ல எங்க பணத்தை கீழே எடுத்து வை. 2ல 1 சீக்கிரம் செய்யுமா. எவ்வளவு நேரம் தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஏயா இப்படிலாம் சொல்றீங்க? நான் ஏற்கனவே ஒரு வீட்டுல வேலை செய்யறேன். உங்க 3 பேர் வீட்டுல எல்லாம் என்னால வேலை செஞ்சு தர முடியாது ஐயா. நீங்க எந்த நோக்கத்துல என்ன கூப்பிடுறீங்களான்னு தெரியாது, ஆனா என்னால வர முடியாதுயா. யோ ஏன்பா கையை பிடிச்சிட்டு இருக்கா? கையை விடுப்பா. ஓ பெரிய மனுஷன், நீல ஒரு மனுஷனா? கையை விடுடா. ஐயா இன்னொரு தடவை பட்டுச்சுன்னா கையை வெட்டுறேன். இப்ப என்ன, உனக்கு பணம் தானே வேணும், கொஞ்சம் பொறு. எவ்வளவு நேரம் ஆகுது? அப்பவுமே அங்க இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னா இன்னும் வண்டி கொண்டு வந்து சேரல. வர்ற வழியில ஃபுல்லா சோவாரிட்டே வருவான் போல இருக்கு. ஹேல சதீஷ், ஒரு வண்டியை எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஆமா, வண்டியை ஓட்டிட்டு வந்தியா தள்ளிட்டு வந்தியா? இவ்வளவு நேரம் எடுத்திருக்க? நானே 2 வண்டி சர்வீஸ் பார்த்துட்டேன் இவ்வளவு நேரத்துக்குள்ள. ஆமா, உனக்கு என்னப்பா, நீ ஈஸியா சொல்லிடுவ. என் காலை பாருடா. என்னல பேண்ட் கிழிஞ்சு போய் கிடக்கு? கீழே தான் விழுந்துட்டியா இல்ல நாய் தான் கடிச்சிட்டா? நம்ம நேகா கூட சேர்ந்துதான் கீழே விழுந்தோன்னு மச்சானுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. தோழிய உரிச்சு தொங்க விட்டுருவான் நம்மள. சரி, நாயின்னு சொல்றாமனே, நம்ம நாய் மேலேயே பழைய தூக்கி போட்டுருவோம். மச்சான், நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, அந்த அண்ணா வீட்டுல கேட் உயரத்துக்கு ஒரு நாய் இருக்கு. ஐயோ, அந்த நாய் என்னை துரத்தி கடிச்சு விட்டா என்ன அந்த இடத்துல நாசம் பண்ணியிருக்கோம். சாரில சதீஷ், நீ சொல்ல மட்டும் நான் சும்மா தான் போய் சொல்றேன்னு நினைச்சேன். உண்மையாவே அந்த வீட்டுல நாய் இருந்துச்சா? ஆமா, உன்னை நாசம் பண்ணுதுன்னு சொன்னியே, அது ஆம்பளை நாயா பொம்பளை நாயா? சரியா போச்சு மச்சான். நாய் கடிக்க வருதுன்னா எல்லாரும் உயிரை காப்பாத்திக்கணும்னு ஓடதான் செய்வாங்க. அதை விட்டுட்டு நம்மள கடிக்க வந்த நாய் ஆம்பளையா பொம்பளையான்னு தூக்கி ஆராய்ச்சியா பண்ணிட்டு இருப்பாங்க.
அதுவும் சரிதான். ஆனா ஒண்ணு மச்சான், ஆம்பளை நாயினா கொஞ்சம் பையா கடிக்கும், பொம்பளை நாயினா கொஞ்சம் விரட்டி விரட்டி கடிக்கும். அதான் உன்னை எப்படி கடிச்சிச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அத்தால போய் ஊசி போடலாம். என்னல நாய்னா நாய் மாதிரி தான் கடிக்கும். அதுல என்ன வித்தியாசத்தை நீ கண்டுபிடிச்சிருக்க? அது இல்லல, ஆம்பளை நாயினா நமக்கு போடுற சாப்பாடையும் பிடுங்கி தின்னுருவானோன்னு ஒரு மாதிரி வெறியில கடிக்கும். அதே பொம்பளை நாயினா இவன் ஆம்பளை நம்மளை ரேப் பண்ண வந்துருவானோன்னு ஒரு வெறியான வெறியில கடிக்கும். அதுக்கு ஏத்தால ஹாஸ்பிட்டல்ல ஊசி இருக்கும், அவங்ககிட்ட சொன்னா போடுவாங்க. அதுக்கு தான் தெளிவா கேட்டுக்கிறியே. என்னல அல்வின், நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா நீ எங்கேயோ போயிட்ட. நல்ல அறிவாதான் கேக்குறியே. பொம்பளை நாய் தான் கடிச்சிச்சு. அது உன் சொந்தக்கார பொம்பளை நாய். என்னது, எங்க சொந்தக்கார பொம்பளை நாயா? என்னல சொல்றா? சரி விடு மச்சான், ஏதோ ஒரு நாய் கடிச்சிட்டு இதே போட்டு தொங்கிட்டு இருப்ப. நான் போய் வேலையை பார்க்க போறேன். சதீஷு, கொஞ்சம் கடையை பார்த்துக்கோ, நான் வீடு வர போயிட்டு வரேன். இல்ல, நானே கால் வெளியில வந்திருக்கேன். நீ என்ன மட்டும் ஒத்தையில கடையில வச்சுட்டு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போற. எதுக்கு போற? இல்ல சதீஷு, என் தங்கச்சி நேக போன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. என் போனுல கிடந்திருக்கா, நான் பார்க்கல. இப்பதான் போய் பார்த்தேன். திருப்பி நான் அடிச்சு அவளுக்கு நாட் ரீச்சபிள்னு வருது. எதுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு தெரியல. கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன்ல வீடு வர போய். என்ன இது நேஹா, இப்பதான் வீட்டுக்கு போய் சேர்ந்துப்பா. உடனே உங்க அன்னைக்காரனுக்கு போன் அடிச்சு வீட்டுக்கு கூப்பிடுறானா? ஒருவேளை நம்ம வண்டியில இருந்து கீழே போட்டுறத சொல்றதுக்காக தான் நேஹா வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாளோ? மச்சான், உன் தங்கச்சி எதுக்கு போன் பண்ணிருப்பான்னு ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? ஏல திடீர்னு லூஸ் ஆயிருவியோ? போன் பண்ணிருக்க, நான் எடுக்கல, திருப்பி அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறேன்னு தானே நானே போய் பார்க்க போறேன். அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? ஓ அப்படியா, சரி சரி மச்சான், நீ கிளம்பு. பாருங்க, எங்க அக்கா உங்ககிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க? அது ஒரு 1.5 லட்சமா, வட்டியோட சேர்த்து 2 லட்சம். ஓ அப்படியா? அப்பனா இதுல 2 பவுன் நகை இருக்குங்க. இப்போதைக்கு விலை இது 2.5 லட்சம். உங்களுக்கு 2 லட்சம் தானே தரணும். அந்த கடத்துக்கு பதில் இந்த நகையை வச்சுக்கிடுங்க. ஏனி இந்த வீட்டு பக்கம் நீங்க வரக்கூடாது. பிடிங்க. ஐயோ நேகா, வேண்டாமா. உங்க அண்ணன் உன் கல்யாணத்துக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்ச நகைமா இதெல்லாம் வேண்டாம். இந்த படுபாவிட்ட கொடுத்து அழிச்சிடாதம்மா. எனக்கு கல்யாணத்துக்கு நகை எப்போ வேணாலும் வாங்கிக்கிடலாக்கா. ஆனா இவனுங்க கிட்ட நம்ம மானம் போயிட்டா திருப்பி வாங்க முடியுமாக்கா? நகையா மானமாங்கண்ணா? எனக்கு மானம் தாக்கா முக்கியம். இந்த நகையை கொடுத்து அவங்கள அனுப்பி வைங்கக்கா. அல்வின் கிட்ட கேட்காம நகையை தரமாட்டாமா. அதெல்லாம் தப்பு. நான் இவங்ககிட்ட எப்படியாவது பேசி அனுப்பிக்கிறேம்மா. நீ நகையை கொண்டுட்டு உள்ள போமா. மச்சி, நீங்க என்ன சொல்றீங்க? மச்சி, அக்கா எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த நகையை கொடுத்தா அண்ணே என்ன திட்டவா செய்வாங்க. இல்லம்மா நேகா, நீ கொடுத்தா உங்க அண்ணன் சந்தோஷம் தான் போடுவான். நீ கொடுமா, நீ கொடு. இருக்கனே நகையை வாங்கி அவனுக்கு மூஞ்சில விட்டறி அவனுக்கு போகட்டும். அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். என்னம்மா நீங்களும் இப்படி சொல்றீங்க? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த நகை, அதை வாங்கி நான் கொடுத்தா அது எவ்வளவு பெரிய தப்பு. கனியக்கா, நீங்க ஏக்கா தயங்குறீங்க? அதெல்லாம் அண்ணன் ஒன்னும் சொல்ல மாட்டா. நகையை வாங்கி இவனுங்க மூஞ்சிலே விட்டறீங்கக்கா. இவங்களை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா வருது. இங்க நல்லா இருப்பீங்கய்யா, இனி இந்த பக்கமே வந்துடாதீங்க. இதோட உங்களுக்கு நான் கோடி கும்பிட்டு போடுற போங்கய்யா. காசை கரெக்டா தந்தா நம்ம ஏன் இந்த பக்கம் வர போறோம்? நமக்கு என்ன வேற வேலை மயிறு இல்லையா? பாத்தியடா, இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட எல்லாம் என்ன பேசினாலும் வேலைக்கே ஆகாது. ஆனா அவங்க மானத்தை லைட்டா டச் பண்ணி மாதிரி பேசிட்டான்னு வச்சுக்கோ, தானா அவங்க காசை எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த பொம்பளை கிட்ட இருந்து பணத்தை எப்படி வாங்கின பத்தியா? இதுதான்டா தொழிலோட ரகசியம், கத்துக்கோங்க. அடுபாவிங்க, நம்ம என்னன்னா ஒரு கஷ்டத்தோட கூட யாராவது காசு தந்துட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம போய் வட்டிக்கு வாங்குறோம். இவனுங்க அதான் சாக்குன்னு அதிக வட்டி வச்சு பணத்தை தந்துட்டு இதுதான் சாக்குன்னு வந்து எப்படிலாம் அசிங்கப்படுத்துறானுங்க. இவங்க கிட்ட வட்டியை வாங்கி அசலுக்கு மீறி வட்டியை கட்டிடுறான். ஆனா கடைசி வரையும் நம்மளால அசலே கட்ட முடியாம போயிடுது. அந்த அளவுக்கு வட்டியை போடுறானுங்கம்மா. ஒரு கடத்தை அடிக்கிறதுக்காக இவங்க கிட்ட இருந்து நம்ம வட்டி வாங்கி அந்த கடத்தை நம்ம அடைக்கிறோம். இதனால எத்தனை குடும்பங்க கடைசி வரை வட்டியை கட்ட முடியாம தூக்குல தொங்குறாங்க, மருந்து குடிச்சு சாவுறாங்கன்னு எவ்வளோ நம்ம கேள்விப்படுறோம். எல்லாம் இந்த வட்டிக்கு விடுற சண்டாளங்களால தான். என்னப்பா அல்வின், திடீர்னு வந்திருக்க வீட்டுக்கு? எதுவும் மறந்து ஏதாவது விட்டு போயிட்டியாப்பா? இல்ல மாச்சி, நேஹா எனக்கு போன் அடிச்சுட்டே இருந்தா.
நான் அப்போ சரியா கவனிக்கல. அதுக்கப்புறம் தான் போன் எடுத்து பார்த்தேன், மிஸ் கால்ல இருந்துச்சு. அதான் ஏதாவது பிரச்சனையான்னு பார்க்க வந்தேன். இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு பால்வின்னு. நேஹா நகையை கொண்டு அந்த கடங்காரங்கிட்ட கொடுத்துட்டாப்பா. மன்னிச்சிருப்பா. நீ கஷ்டப்பட்டு அந்த நகையெல்லாம் சேர்த்ததுப்பா. அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது அந்த நகையை திரும்பி வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா. என்னக்கா இப்படி பேசுறீங்க? என்ன நீங்க எப்பவுமே தம்பி தம்பி தானே கூப்பிடுவீங்க. இப்போ நீங்க யாரோ நான் யாரோன்ற மாதிரி பிரிச்சு வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இங்க நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தாங்க இருந்தேன். அண்ணா அண்ணா, நான் உனக்கு போன் அடிச்சேன்னா அந்த நகையை கொடுக்க போற நீ என்கிட்ட போனே எடுக்கலையா? அப்புறம் தானே கொடுத்தேன். நீ ஏதோ என்ன தப்பா நினைக்கலல்ல? இங்க வாடா நேஹா. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே, அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா, செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா, ரத்தத்தின் சாரிண்ணா, நான் உனக்கு போன் அடிச்சுக்கிட்டே நீ எடுக்கவே இல்லைண்ணா. உன்கிட்ட கேட்டுட்டு தான் நான் நகையை கொடுக்கணும்னு நான் நினைச்சேண்ணா. ஆனா நீ எடுக்கலையா? அதான் நான் கொடுத்துட்டேன். அவங்க அக்காவை தப்பு தப்பா பேசினாங்கண்ணா. என்னால தாங்கிக்கவே முடியல. நகையோட எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா அக்கா பாவலண்ணா, அதுதான் எடுத்து கொடுத்துட்டேண்ணா. நீ என் மேல கோவப்படலண்ணா. ஹே நேஹா, ஏமா அழுகுற? நீ பண்ணதை பார்த்து அண்ணன் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அப்பெல்லாம் நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளுக்கு உதவி பண்ணணுமேனு யாருக்குமே மனசு வரல. இப்போ நம்ம அக்கா கஷ்டப்படுறத பார்த்து நீ யோசிக்காம போய் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நகை எடுத்துட்டு வந்து கொடுத்தலமா, அதுதாம்மா வேணும். அந்த நல்ல மனசுதாம்மா வேணும். அது உனக்கு இருக்குமா? அண்ணன் இதுல இருந்தே அண்ணனுக்கு தெரியுது, அண்ணன் உன்னை நல்லா வளர்த்துருக்கமா. அண்ணா, நீ எனக்காக ஆசையா பார்த்து பார்த்து எடுத்த அந்த நகைண்ணா, நான் கொடுத்ததுல உனக்கு வருத்தம் இல்லைல்லண்ணா? நீயே எனக்கு 50 கிலோ தங்கம்டா. தங்கத்துக்கு எதுக்கு தங்கம்? உன்னை தங்கமே வேண்டான்னு சொல்லிட்டு தங்கமான மாப்பிள்ளை வருவான், அவனுக்கு தான் உனக்கு கட்டி கொடுப்பேன். அப்புறம் எதுக்கு தங்கம்? அண்ணா, அக்கா தங்கம்னா அப்ப நானே? நீ என் வைரண்டா. அப்பனா மாப்பிள்ள? வைர மாப்பிள்ளை தான் வருவாங்கடா. ஆனா நீ இப்போ படிப்புல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ண, சரியா? சரி. எப்பா ஆல்வின், உன் நல்ல மனசு யாருக்குமே வராதுப்பா. உன் தங்கச்சி 2 பேரையும் நீ ரொம்ப நல்லா வளர்த்துருக்கப்பா. இதே மாதிரி நீங்க 3 பேரும் எப்பவுமே சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும்ப்பா. ஏன் காப்பிலாம் பேசுறீங்க? நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது நீங்க உங்க பிள்ளைகள் மாதிரி எங்களெல்லாம் எப்படி பாத்துக்கிட்டீங்க? அதுக்கு நாங்க பண்ணதுல ஒண்ணுமே இல்லக்கா. கனி, அரசு எந்திரிச்சிட்டான்னு நினைக்கேன். போய் பாரு போ. இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு கிடக்காத. எல்லாம் நல்லதுக்கே. போ, போய் குழந்தைய பாரு. சரிம்மா. சரிம்மா, எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. அண்ணன் கடை கிளம்புறேன். அப்பா ஆல்வின், வீட்டுக்குள்ள வந்து காப்பி எதுவும் குடிச்சிட்டு போறியா? இல்ல மச்சி, கடையில சதீஷ் மட்டும் தான் இருக்கான். அவனும் நாய்க்கிட்ட கடி வாங்கி காலை நொண்டி தலையிறான். பாவம், தனியா கடந்து கஷ்டப்படுவான். நான் கிளம்புறேன் மச்சி. என்னப்பா ஆல்வி, இப்ப இந்த சதீஷ் பாவம் கடையில ஒத்தையில இருக்கிறான்னு சொன்னா அவன் உன் பின்னாடி நிக்கான். என்னது ஏன் பின்னாடியா? இல்ல, உன்னை நான் கடையை தானே பாத்துக்க சொன்னேன். நீ எங்க வந்த? அதுவா மச்சான், நீ என்கிட்ட ஏதோ வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தியா? என்னால அங்க இருக்க முடியல. என்ன பிரச்சனைன்னு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சா, அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன். அப்ப நான் அங்க கடையை யார் பாக்கா? அதான் மச்சான், நான் கடையை இழுத்து மூடிட்டு வந்துட்டேன்டா. ஆமா ஆல்வின், இவனை நம்பியா கடையை ஒப்படைச்சிட்டு வந்தா? கடை விளங்குன மாதிரி தான். விளங்கிடும் மச்சி, விளங்கிடும். ஆமா சதீஷனா, நீங்க ஏன் காலை நொண்டி நொண்டி நடிக்கீங்க? உங்க காலுக்கு என்னாச்சுன்னா? அதுவா, கல்லு தட்டி தெரியாம கீழே விழுந்துட்டேன். இல்ல, என்கிட்ட நாய் துரத்துச்சு, அதுலதான் கீழே விழுந்தேன்னு சொன்னா. ஏல, சின்ன பிள்ளைகிட்ட போய் நாய் கடிச்சிச்சுன்னு சொன்னா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பா? அசிங்கமா நினைக்க மாட்டாளா? அதான். சதீஷனா, நீங்களும் நொண்டி நொண்டி தானே நடக்கீங்க? எங்க அக்காவும் அப்படிதான் நடக்கிறா.
வேகமா நீ நுண்ணி நடக்கிறியா? என்னாச்சுமா? என்னாச்சு காலுக்கு? ஐயோ அப்ப இவ்வளவு நேரம் இங்க இந்த கதை போலியா, வேற ஏதோ கதை போயிட்டு இருந்துச்சா? நம்ம தான் தெரியாம இங்க வந்துட்டோமோ. இவன் வேற ஆல்வின் கேட்டா நேகா மறைக்காம உண்மையை சொல்லிடுவா. அவ அப்படி சொல்லிட்டா இவன் என்ன இந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவானே. அப்படி சொல்லிடவே கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் நேகா சொல்லிடாதம்மா, சொல்லிடாத. என்னடா இப்படி காலில் அடிபட்டுச்சு? ரொம்ப வேகமான அடியா? அண்ணா அண்ணா அப்படிலாம் பெரிய அடிலாம் இல்லைண்ணா. நான் காலேஜ் முடிஞ்சு வரும்போதுல லைட்டா கல்லு காலில் தட்டிட்டேண்ணா, அவ்வளோண்ணா. வேற பெரிய அடிலாம் இல்லைண்ணா. அப்பாடி என் தங்க குட்டி போய் சொல்லி என்ன ஒரு வழியா காப்பாத்திட்டா. ஐ லவ் யூ டி நேஹா. என்ன சதீசனா, உங்களுக்கும் எங்க அக்காவுக்கும் ஒரே நல்ல கல்லு தட்டி இருக்கு. 2 பேருக்கும் தனித்தனி கல்லா இல்ல 2 பேத்துக்கும் ஒரே கல்லா? சரிதானேகா, ரொம்ப வலிச்சுச்சுன்னா சொல்லு. இப்பவுமே போய் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வரேன். இல்லாட்டி சாயந்தரம் வரம்ல அண்ணன் மெடிக்கல்ல ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வரேன். சரியா? ஆ சரிண்ணா. சரி வாழ, என்ன இழிப்பு? கடையை இழுத்து மூடிட்டு வந்திருக்கேன். நம்ம உன்னை நம்பி கடையை விட்டுட்டு வந்தேன் பாரு. எங்க அம்மாச்சி சொன்ன மாதிரி விளங்குன மாதிரி தான். போ. ரொம்ப தேங்க்ஸ் என்ன மாட்டி கொடுக்காததுக்கு. தான் இந்த தடவை விட்டேன். இன்னொரு தடவை இப்படி பண்ணினீங்க கண்டிப்பா எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். மூஞ்ச பறக்க. என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி, உன் கையில் சேர ஏங்கவில்லை, உன் தோளில் சாய ஆசை இல்லை, உன் கையில் சேர ஏங்கவில்லை, உன் தோளில் சாய ஆசை இல்லை, நீ போன பின்பு சோகமில்லை என்று பொய் சொல்ல தெரியாதடி. இந்த மூஞ்சி கட்ட கேட்டுக்கு ஒரு சாங் வேற போட்டுறாங்க. நீ போன பின்பு சோகமில்லை என்று பொய் சொல்ல தெரியாதடி. உன்னழகாலே உன்னழகாலே என் வெயில் காலம் அது மழை காலம். ஹேல சதீஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வா. இதோ வந்துட்டேன் மச்சான்.